ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் மதன். இந்த சேனலை நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்ப்போம். வாங்க, ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸு சர்வ் பண்ணுறது. இது வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட்டு 1 kg இருக்குது. இதோட வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இது எக்ஸாக்டாக ஒரு 750 ml வந்து இது பிடிக்கும். அடுத்தது என்னென்னா, ரொம்பவே அழகான ஒரு பித்தளை முறம். ஸோ நம்ம தேங்காய் துருவுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா கனமாக இருக்கக்கூடிய அந்த பித்தளை முறம் தாங்க இது. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான ஒரு வெத்தலை ஸ்டாண்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நல்லா இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பிரான்ஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா ஒரு வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ போல் நல்லா ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இது. ஸோ இது மேலே வந்து அழகாக நம்ம விளக்கு வச்சுக்கிற ஸ்டாண்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இது வந்து விளக்கு வைக்கிறதுக்கு, சாமி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட். நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் போட்டு நிறைய சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டு. சுத்தமாகவே இது அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டு 1-2 பீஸ் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அழகாக இருக்கக்கூடிய அந்த முறி மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரியே 2 பீஸ் இருக்குது. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய 2 மெட்டீரியல் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வேணுன்னா பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவே அழிந்து வரக்கூடிய ஒரு பொருள் இது. இது பார்த்திங்கன்னா முறி வெங்கலத்தினால செஞ்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதில் தான் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூர் குவாலிட்டியான வெங்கலம் தான் இந்த கும்பா செய்கிற இந்த வெங்கலம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பு. இது நம்ம லாஸ்ட் வீடியோலையும் காமிச்சா அதே சொம்பு தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வடிதட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வடிதட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inches இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு பாட் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து நம்ம மூடுறதுக்கு இந்த வடிதட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர், ஒரு குட்டி அழகான ஒரு சொம்பு. இதோட மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா முழுக்க பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓலை வட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓலை வட்டி தான் இது. ரொம்பவே நல்லாவே வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓலை வட்டி தான் அது. ஸோ இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கும்பா என்ன மெட்டீரியலில் இருக்கோ அதே மெட்டீரியல் தான் இதுவும். இந்த ஓலை வெட்டியும் இந்த கும்பாவும் ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு வெங்கல தட்டு, குட்டி தட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 6 inches இருக்கும். ஸோ நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெங்கலப்படி. வெங்கலப்படியிலே அரைப்படி நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கலப்படி தான் அது. அடுத்தது வந்து ஒரு ஜல்லடை. நல்லா அரிசி சலிக்கக்கூடிய ஒரு சல்லடை. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அரௌண்ட் அந்த மாதிரி இருக்கிற வெயிட் இருக்கும். அடுத்தது நல்ல உள்ளுக்குள்ளே நல்ல வெள்ளியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு. நல்ல உள்ளே வந்து வெள்ளியத்தோடு இருக்குது. பியூர் EM. இந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி சென்ட் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், சின்னதாக வெங்கலத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு சின்ன ஒரு பாத்திரம். இதெல்லாம் வந்து இப்போ முன்னாடி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ டோட்டலாகவே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டி லோட்டா. லோட்டாலே பிராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்க மாதிரி ஒரு குட்டி லோட்டா. அடுத்தது ஒரு செம்படம். சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த காலத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற குட்டி செம்படம். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்பளம்லாம் போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் வந்து கிச்சன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து ஒரு அப்பளம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான 2 கூஜா. இங்கே பாருங்கள், வெங்கல கூஜா. அழகாக சின்ன கூஜா. எப்போயுமே பெருசாக வரும் இல்லையா, அதுலேயே வந்து சின்ன கூஜா. பெரிய கூஜா நிறையா கிடைக்குங்க. பெருசு வந்து இந்த மாதிரி உருண்டை மாடல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறையா கிடைக்கிது. அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி சின்ன மாடல் தான் ரொம்ப ரேராக கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி மாடல் இருக்க ரொம்பவே ரேராக கிடைக்கும். அதுலேயுமே இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன டம்ளரோடு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், குட்டி டம்ளர். சும்மா ஒரு 100 ml பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரோடு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது. ரெண்டுமே பிராண்ட்ஸ் மெட்டீரியல் தான். அடுத்து ஒரு குமிழ் செம்படம். இது ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அதாவது திங்ஸ் ஏதாவது கிச்சன் திங்ஸ் வந்து போட்டு நம்ம 1/2 kgயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப அருமையாக வெள்ளி எம்பூஸ்னு ஒரு வாளி லாஸ்ட் டைம் 2 போட்டோம், அதில் ஒன்று போயிடுச்சுன்னு ஒரே ஒரு வாளி இருக்குது. இப்போ பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரோஸ் வுட்டில் போட்டிருக்கும், சூப்பராகவே இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லாவே ஈயம் வந்து குவாலிட்டியான ஈயமாக இருக்குது. அது வந்து நம்ம சந்தனம் வைக்கிற சந்தன பேலா, இங்கே பாருங்கள் அப்படியே வெங்கலத்தினால செஞ்சுருக்காங்க ஒரு சந்தன பேலா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. எதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து புதுசாக நிறைய பேர் இப்போ வீடியோ போடுறவங்களாம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே நிறைய பேர் பேசுகிறாங்க. பாவம் அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பேலா நல்லா இருக்குது பாருங்கள் உள்ள கண்டிஷனு. அடுத்து ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி மாடல் இதுவுமே வந்து பித்தளையில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது இது பாருங்கள் ஒரு குடுவை மாடலில் இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து குடுவை மாடலில் இருக்கும். ஸோ இதோட மெட்டீரியல் வந்து வெங்கலம். இதுலேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இது சின்னது காமிச்சேன், இது வந்து அதுலேயே பெருசு இது. ஸோ அது வந்து சின்னது சொன்னாலே அதுலேயே வந்து இது கொஞ்சம் பெருசு. அடுத்தது இது வந்து ஒரு அழகான சொம்பு பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ மேலே வச்சுருக்கேன் இல்லையா அந்த சர்வம், தண்ணி வைக்கிற சர்வம், அதில் மினி வெர்ஷன். அப்படியே நேராக பாருங்கள், நேருக்கு 2மே மினி வெர்ஷன், அதோட மினி வெர்ஷன் அது. ஸோ ஒரு குமிழ் மூடி, இந்த மாதிரி ஒரு மூடி அழகாக மூடி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அழகான கெரோசின் லேம்ப்பு. ஸோ ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெரோசின் லேம்ப்பு தான் இது. இது வந்து நம்ம வந்து பானையெல்லாம் வச்சுக்கக்கூடிய அந்த பெரியமனை. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு வித்தியாசமான வாளி, அஞ்சரை பெட்டி எல்லாமே இருக்குது. இட்லி பானை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 6 இட்லி ஊற்றுற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு இட்லி பானை. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சர்வம். இந்தளவுக்கு ஒரு வெயிட்டாக சர்வம் பார்க்கவே முடியாது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த சர்வம். அடுத்தது பாருங்கள் ஒரு வெங்கல பானை பாருங்கள், சுத்தமான வெங்கல பானை. சும்மா அப்படி கையால் தட்டினீங்கனாலே இந்த வைப்ரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு நிற்கிது பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு அழகான வெங்கல பானை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கூடிய ஒரு அழகான ஒரு செம்படம். உள்ளுக்குள்ள வந்து டின் கோட்டட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் அந்த காலத்து வாளி பாருங்கள். அடுத்து பாருங்கள் பால்வாளி. இந்த பால்வாளியில் வந்து நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மேலே கொமிழ் வச்சு. ஸோ இந்த வாளியெல்லாம் சுத்தமாகவே இப்போதைக்கு வர்றது கிடையாது, ரொம்ப ஏற்கனவே பழைய மாடல் எதுவும் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த அஞ்சரை பெட்டியும் வரதில்லை, இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல் அஞ்சரை பெட்டிங்க பாருங்கள், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். எல்லாம் அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. அதேமாதிரி இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா 1 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். ஸோ பால் காய்ச்சலாம், இதில் வந்து பால் காய்ச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். அரிசி களையிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரைஸ் வடிக்கிறதுக்கு கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு அழகான ஒரு குமிழ் செம்படம் பாருங்கள், ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குமிழ் செம்படம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் மதன்.